எல்லாருக்கும் வணக்கம். ஆலம் லைவ் சேனலுக்காக நம்ம முருகேஷ் குலராஜ். இன்னைக்கு மக்கள் குரல் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தனியார் நிதி நிறுவனங்கள் கட்டாய கடன் வசூல் செய்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது 5 லட்சம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு இப்போ சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களுக்காட்டையும் இதை பற்றி கருத்து கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. இன்னைக்கு தமிழக அரசு பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய திட்டம் தான். ஏன்னா இப்போ இஎம்ஐ அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடிய நோய் மாதிரி தமிழகத்து மாதிரி இல்லை, எல்லா இடத்துலையுமே அது ஒரு பெரிய கொடிய நோய் மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா ஏழை எளிய மக்கள் பார்த்தீங்கன்னா இஎம்ஐயை நோக்கி தான் எல்லாமே நகர்றாங்க. அதாவது பொருளாதாரத்தில் மேலே இல்லைனாலும் இஎம்ஐயை வச்சு நம்ம வீட்டில் தேவையான பொருட்கள் வாங்குறது, அந்த மாதிரியான ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அதனாலேயே அந்த இஎம்ஐயில் போய் சிக்கிறாங்க. சிக்கினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆடம்பர வாழ்க்கையை அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறிடுது. இந்த இஎம்ஐ கொடுக்குற ஒவ்வொரு தனியார் நிறுவனமும், தனியார் ஃபினான்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல மக்களை ஆசைக்கு உள்ளாக்கி கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு மாதமாக இஎம்ஐ வசூலிக்கும் போது மொதல் மாதம் ஒரு 2வது மாதம் நல்லா கட்டுறாங்க. ஒரு 3வது மாதம் 4வது மாதம் ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போகாத சூழ்நிலை, அந்த மாதிரி நடக்கிறதுனால என்ன ஆயிடுதுன்னா அவங்களால கட்ட முடியாமல் போயிடுது. ஒரு 2 டியூ 3 டியூ கட்டலைன்னா கடன் வசூலிக்க வர ஏஜென்ட்டுங்களுடைய பேச்சு அப்படியே மாறுது, மரியாதை இல்லாமல் போகுது. ஒரு 200 ஒரு 2000 ரூபா 3000 ரூபா கட்டணும் அப்படின்னா கூட அந்த அமௌண்ட்டு கட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்க ஏதோ நம்ம பெரிய தவறு பண்ணிட்ட மாதிரி நம்ம வீட்டுக்கிட்டே நின்றுட்டு ஈவினிங் வரைக்கும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு தான் அவங்க போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய மன உளைச்சல் அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு ஏற்படுது. தமிழக அரசு இந்த திட்டம் அறிவிப்பு வெளியே வந்ததுக்கு அப்புறம் உண்மையாவே மக்கள் மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு பாராட்டையும் ஏற்படுத்தி இருக்குது. இப்போ நம்ம பொதுமக்கள் சார்பா தமிழக அரசுக்கு இந்த திட்டத்தை இந்த அறிவிப்பு அறிவிச்சதுல இருந்து எங்களுடைய சார்பா பொதுமக்கள் சார்பா நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சார், நீங்க